ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின கம்மின் போயமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயட்டோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தலாம். இந்த கம்மிங் போயம் எழுதினது ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட். இவர் ஒரு அமெரிக்கன் போயட். இவரோட போயம்ஸ் எல்லாமே ரூரல் லைஃப்பை பற்றியும் ரொம்ப ரியலிஸ்டிக்கான டெபிக்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் போயட்ரிக்காக புலிட்சர் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா அ பாய்ஸ் வில், நார்த் ஆஃப் பாஸ்டன் அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த போயமோட செட்டிங் என்ன அப்படின்னா, போயட் உட்ஸோட எட்ஜில் நிற்பார். இந்த போயமில் உட்டுன்னு ஃப்ராஸ்ட் எதை ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா டீப் ஃபாரஸ்ட்டு. அப்போது டீப் ஃபாரஸ்ட்டோட எட்ஜில் போயட் நிற்கிறாரு. இப்போ போயம் என்னன்னு பார்க்கலாம். ஆஸ் ஐ கேம் டு த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ், த்ரஷ் மியூசிக் ஹார்க். போயட் உட்ஸோட எட்ஜில் நிற்கிறாரு இல்லையா, அதாவது ஃபாரஸ்ட்டோட எட்ஜில் நிற்கிறாரு இல்லையா, அப்போ அவருக்கு த்ரஷ் மியூசிக் கேட்குது. த்ரஷ் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேர்ட் தான். அது பாடுற சத்தம் அவருக்கு கேட்குது. நவ் இஃப் இட் வாஸ் டஸ்க் அவுட் சைட், இன்சைட் இட் வாஸ் டார்க். உட்ஸுக்கு வெளியே டஸ்க்காக இருந்தாலும் உட்ஸுக்கு உள்ளே ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டஸ்க் விச் மீன்ஸ் இப்போ சன் செட் ஆகிற டைமில் ரொம்ப லைட்டாக பிரைட்னஸோட டார்க்னஸ் கொஞ்சம் கலந்து இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் டஸ்க். வெளியே டஸ்க்காக இருக்குது, ஆனால் உள்ளே நல்லா டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Too dark in the woods for a bird by sleight of wing to better its perch for the night, though it still could sing. உட்ஸுக்குள்ளே ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லையா, அந்த த்ரஷ் பேர்டால் அந்த நைட்டில் அதோட பிளேஸை கூட ஃபைண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டார்க்காக இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே அது அதோட பாட்டை மட்டும் நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. The last of the light of the sun that had died in the west still lived for one song more in a thrush breast. இப்போ அந்த உட்ஸுக்கு வெளியே சன் செட் ஆகிறனால தானே உட்ஸ்குள்ளே ரொம்ப டார்க்னஸ் இருக்குது. அப்போது அந்த சன் செட் ஆனதை நினச்சி தான் அந்த த்ரஷ் பேர்ட் அதோட சாங்கை பாடிட்டுருக்கு. சன்னோட டெத் லேமண்ட்டை தான் அந்த த்ரஷ் பேர்ட் பாடிட்டுருக்கு. சன் மறைஞ்சதை தான் இங்கே டெத்னு மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன தான் சன் டெத் ஆனாலும் அந்த த்ரஷ் பேர்டோட ப்ரீஸ்டில் அது இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு இந்த லைன் சொல்லுது. Far in the pillar dark, thrush music went, almost like a call to come in to the dark and lament. இங்கே செட்டிங் எப்படி இருக்குன்னா, உட்ஸுக்குள்ளே ரொம்ப பயங்கர டார்க்காக இருக்குது, மரமெல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற டார்க்னஸில் கூட அந்த த்ரஷ் பேர்ட் நிற்காமல் பாடிட்டே இருக்குது. உட்ஸோட எட்ஜில் நிற்கிற போயட்க்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த த்ரஷ் பேர்ட் போயட்டை கம்மின் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்ற மாதிரியும், அதோட டார்க் அண்ட் லேமண்ட் கூட அவரையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்ற மாதிரியும் போயட்க்கு ஃபீல் ஆகுது. பட் நோ, ஐ வாஸ் அவுட் ஃபார் ஸ்டார்ஸ், ஐ வுட் நாட் கம் இன். இப்போ போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டார்ஸுக்காக தான் இங்கே இருக்கேன், எனக்கு இந்த டார்க்னஸ் வேணாம். ஐ வாஸ் அவுட் ஃபார் ஸ்டார்ஸ், நான் ஏன் வெளியே நிற்கிறேன்னா ஸ்டார்ஸுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவர் உள்ளே வர விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயமில் ஃப்ராஸ்ட் இந்த டார்க்னஸ் எப்படி சிம்பலைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, டார்க்னஸ் ஒரு மிஸ்டீரியஸ் பாத் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரெல்லாம் இந்த டார்க்னஸான மிஸ்டீரியஸ் பாத்தில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட பாதையை அவங்களே மறக்கக்கூடியதாகவும் இழக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் இந்த பிரைட்னஸ் அப்படிங்கிற பாத்தில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க பாத்தை அவங்களே ஃபைன் பண்ணிக்கலாம். நியூ வேவை, அவங்க புது பாதையை அவங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஐ மென்ட் நாட் ஈவன் இஃப் ஆஸ்க்ட் அண்ட் ஐ ஹேடின்ட் பீன். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த த்ரஷ் பேர்ட் அவரை உள்ளெல்லாம் கூப்பிடலை, ஆனால் கூப்பிட்டுருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். சப்போஸ் அந்த த்ரஷ் பேர்ட் அவரை கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக என்னென்னா த்ரஷ் பேர்ட் அவரை கூப்பிடல. இப்போ த மெயின் திங் என்னென்னா, டார்க்னஸை ஒரு மிஸ்டீரியஸ் பாத்தாக சொல்லியிருக்காரு. டார்க்னஸில் போனால் அவங்க பாதையை இழந்துருவாங்க. பிரைட்னஸான இடத்துல தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் எப்போதும். அதனால அந்த வுட்ஸ்குள்ளே அவர் போக விரும்பலை அப்படிங்கிறத இங்கே கன்க்ளூட் பண்ணி இந்த போயமை முடிச்சிருக்காரு நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட். இப்போ ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்ன இந்த டார்க்னஸோட 4 சிம்பாலிசம்ஸை பார்க்கலாம். த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், த டார்க் டெப்த்ஸ் த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், ஈவில் டெம்டேஷன், பெரிலஸ் sensuous enjoyment. That was the end of the poem comment by Robert Frost. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.